பனியில் மலர்ந்த மலர் தான் அது வந்து ஒரு அந்த அந்த மலைக்கே ஒரு ராஜா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த மாதிரி பூ ரொம்ப அழகாக இருக்குமா. ஒரு வாட்டி இவங்க வந்து அந்த மாதிரி மலையை இப்படி இவங்க தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த மலர் வந்து பார்த்தாங்களாம். அப்போ மலர் பார்த்தோன்னா அது வந்து தனியாக ஒரு 2 பாறைக்கு இடையில நடுவில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்துச்சான். அப்போ இவர் பார்த்துட்டு எதுனா இப்படி உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இப்படி பேசுகிற மாதிரி இவங்களை பார்த்துட்டு அது அப்படியே திரும்புதான். அப்படியே திரும்பினோடனே இவங்க அப்படியே ஒரு இமேஜின் பண்ணி அழகாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீ வந்து ஏன் இப்படி தனியாக இருக்க, நீ அப்போ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மலர் சொல்லுதான் பாருங்க, நான் எதுக்குப்பா தனியாக இருக்கேன், நான் ஒரு தனிக்காட்டு ராஜா, என்னை வந்து யாருமே வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அழகான சூப்பரான ஒரு பிளேஸு, அந்த நீல வானமே எனக்கு கொடையாக இருக்கு, ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பூ சொல்லுதுன்னு சொல்கிற மாதிரி இவர் ஒரு இமேஜின் பண்ணுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை பறித்து அப்படியே உன்னை கசக்கி போட்டுட்டா உனக்கு எப்படி தோணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மலர், நீ வந்து அந்த மாதிரி கசக்கி என்னோட இதெல்லாம் கசக்கி நீ போட்ட அப்படின்னா என்னோட நறுமணம் வந்து அந்த ஃபுல்லாக எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாக பரவ போகுது, அப்போ என்னோட வாழ்க்கையோட நோக்கமே அந்த இடத்துல வந்து எனக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.